வார்த்தைகளை தங்களின் பேச்சு மூலம் உரைக்க வருகிறார்கள் 3ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள். நம்பிக்கையே உன்னை உயிர் வாக்குகின்றது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. நண்பர்களே, நீ அம்பை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை நிர்ணயி. துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் உன்னுடைய குறியை நிர்ணயி. இலக்கிலை சென்றடையாத அம்பும் குறிப்பார்க்காத துப்பாக்கியும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. வாழ்க்கை என்ற நெடுஞ்சாலையிலே போகும்போது ஒரே லட்சியத்தின் மீது கண்வை. ஏன் ஒன்றே என்று சொல்கிறேன் தெரியுமா? இது ஆகலாமா, அது ஆகலாமா, இதிலேயே போய்விடும் வாழ்க்கை. சிங்கம் எவ்வளவு சக்தி மிக்கதாக இருந்தாலும் 2 மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியவில்லை. அதனால்தான் ஒன்றே என்று சொல்கிறேன், ஒரே லட்சியத்தை என்று சொல்கிறேன். உடலின் ஏதனும் கோளாறு இருக்கிறதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. தன்னிடம் உள்ள திறமைகளை அறிந்து கடுமையான முயற்சி செய்யவில்லை என்ற ஒற்றை காரணம்தான் உங்கள் அத்தனை பேருக்கும் உள்ள பழி. அதை நீங்கள் துடைத்து எறிய வேண்டும் என்றால் உங்கள் மனதில் நம்பிக்கை வர வேண்டும். இந்த நம்பிக்கை உங்கள் மனதில் எந்த நேரத்தில் வர வேண்டும் தெரியுமா? யாருமே உங்களை நம்பாத போது உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். ஒரு பறவை கூட மரக்கிளையில் உட்காரும்போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பியிருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளையல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். தன்னையே நம்பாதவனை இந்த உலகத்தில் நீ எந்த தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வங்களாலும் உனக்கு விமோச்சனம் இல்லை. தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இதுதான் நம்பிக்கை. நான் நம்பிக்கையை குறித்து பேச போகிறேன். லட்சியத்தில் வெற்றி பெறுவோம் என்று உறுதி மட்டும் இருந்தால் போதும். உங்கள் பணிக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து உழையுங்கள். தன்னம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பான வாழ்க்கையாக மாற்றி தருகிறது என்பதை மறவாதீர்கள். வெற்றியை சந்திக்காமல் நிறுத்த மாட்டேன் என்று உங்களது உறுதி ஒன்றே எப்பொழுதும் உங்களது கைவிளக்காக இருக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டுமென்ற உங்களது திடமான எண்ணம்தான் வேறு எந்த காரியத்தை விட முக்கியமானது. இக்கட்டான சூழ்நிலையில் நான் தோற்றுவிடுவேனோ என்று சிந்திக்காதீர்கள். நான் வெல்வேன் என்று நம்புங்கள். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகளை வெல்ல வழி பிறக்கும். வீட்டிலும் வேலையிலும் வெளியிலும் நான் வெற்றி பெறுவேன் என்கிற மனநிலையை உங்களை வெற்றி பெற செய்துவிடு. எதையும் ஒரு திட்டத்தோடு மட்டும் தொடங்காதீர்கள், செயலோடும் தொடங்குங்கள். சிந்தனை செய்யுங்கள். முடியும் என்ற மாறாத தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய சிந்தனை அமையட்டும். இந்த மனப்பான்மையிலிருந்து மாறிவிட்டால், சிந்திக்க தவறிவிட்டால் வெற்றி கண்டிப்பாக உங்களிடமிருந்து தூரமாக சென்றுவிடும். ஆகவே எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். போகின்றேன். நீங்கள் அந்த கதையின் மூலமாக என்ன அறிந்து கொண்டீர்கள் என்று என்னிடம் கூற வேண்டும். ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார். அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம். நம் வீட்டின் பின்னால் உள்ள பாறைகள் இருக்கும் நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து குடும்பத்தை நடத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை. அதற்கு கைதி இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார்.
குடும்ப செலவிற்கு வேறு ஏதாவது வழி செய்து கொள். பின்னால் இருக்கும் நிலத்தை ஒன்றும் செய்து விடாதே. அங்குதான் நான் கடத்திய தங்கக்கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன். நீ ஏதாவது செய்ய போக அதை புதைத்து வைத்த இனம் எனக்கு மறந்துவிடும். 1 வருடம் கழித்து அவனுடைய மனைவி இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தார். அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் பொக்லே நேந்திரத்துடன் வந்து நம் கொல்லைப்புறத்தை தோண்டி பாறைகள் எல்லாம் அகற்றிவிட்டார்கள். இப்போது நிலம் சீராகிவிட்டதே, ஆனால் தங்கக்கட்டிகள் எதுவும் இல்லையே. அதற்கு கைதி இவ்வாறு மனைவிக்கு எழுதினான். அவர்கள் காத்துனராக இருப்பார்கள். நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு அங்கு தங்க கட்டிகளை தோண்டும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அங்கு தங்க கட்டிகளை எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை. இப்போது நீ காய்கறி தோட்டம் பயிரிடு. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? நானே சொல்கிறேன், புத்திசாலி தன் காரியத்தை எங்கிருந்தாலும் சாதிப்பார். இந்த கதையில் யார் புத்திசாலி? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். இந்த கதையில் கைதிதான் புத்திசாலி. ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். Thank you students for your motivational speech. அட நம்பிக்கை என்ற தலைப்பில் பேசிய அனைவருக்கும் நம்பிக்கையூட்டிய மாணவர்களுக்கு நன்றி.